வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு திருமண வைபவத்திற்கு சென்றிருந்தேன். நெருங்கிய உறவினர் திருமணம். மாங்கல்ய தாரணம் நிகழ்த்த பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க பெண் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று ஐயர் கேட்கிறார். பெண்ணை பெற்றவர்களுக்கும் தெரியவில்லை, பெண்ணினுடைய உறவினர்களுக்கும் தெரியவில்லை. மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய நிகழ்ச்சி அது. கோத்திரம் என்பது வடமொழி சொல். கோத்திரம் என்ற சொல்லுக்கு வம்சம் என்று பொருள். வகையறா, குலம், எப்படி வேணால் நம்ம பொருள் கொள்ளலாம். ஆரியர்களுக்கு தான் கோத்திரம் உண்டு. திராவிடர்களுக்கு குடி அல்லது குலம் என்ற பெயர் மட்டுமே உண்டு என்று வழக்காடுபவர்களும் இருக்கிறார்கள். எது எப்படியோ, கோத்திரம் அல்லது குலம் அல்லது குடி, ஒவ்வொருவரும் எந்த குடியிலிருந்து எந்த குலத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று தெரிந்து வைத்திருப்பது நலம். பொதுவாக சப்த ரிஷிகள், சிலர் 8 பேர் அந்த ரிஷிகளினுடைய பட்டியலில் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்று பல ஆயிரம் கோத்திரங்கள் இருக்கிறது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் கோத்திரம் என்பது அல்ல, எல்லா வர்ணத்தவருக்கும் கோத்திரம் உண்டு. சிலர் முதன்மையான அந்த சப்த ரிஷிகளின் வழித்தோன்றல்கள் மட்டும்தான் கோத்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து பல உட்பிரிவுகள் தோன்றி பல ஆயிரக்கணக்கான கோத்திரங்கள் இன்று இருக்கிறது. அதில் முதன்மையாக சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளின் வழித்தோன்றல்களாக அந்த சப்த ரிஷிகள் யார் யார் என்றால், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமத்கனி, வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, அகஸ்தியர். சிலர் 7 ரிஷிகள் என்றும் சிலர் 8 ரிஷிகள் என்றும் சொல்வதுண்டு. இவர்களின் வழித்தோன்றல்கள்தான் மனிதர்களாகிய நாம். இவர்களின் இனத்தை சார்ந்த அந்த 7 அல்லது 8 முனிவர்களின் இன பிரிவுகளில் இருந்துதான் நாம் தோன்றியிருக்கக்கூடும் என்று வகைப்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்குது. நம்ம பார்த்தா 400, ஒவ்வொரு ஜாதியில் 400, 500, 600 கோத்திரங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. இந்த ஒரே கோத்திரத்தில் பெண் கொடுக்கக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது. அதனால்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரே கோத்திரம் என்றால் நாம் பங்காளிகள் ஆகிவிடுவோம், ஒரே இரத்த உறவாகி விடுவோம். ஒரே இரத்த உறவாகும்போது சகோதரன் சகோதரி உறவு முறை ஆகிவிடும். இந்து மதத்திலே சகோதர சகோதரி இடையே திருமணம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதனால்தான் கோத்திரம் தெரிந்துதான் முதலில் பெண்ணே கொடுக்க வருவார்கள். கணவனினுடைய குலதெய்வமும் தாய் வீட்டு குலதெய்வமும் ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் குலதெய்வ வழிபாடுகளின் அடிப்படையில் கூட கிராமங்களிலேயே இவங்க இந்த குடியை சார்ந்தவர்கள், கிராமங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒரு வகையறாக்கு ஒரு தனித்தனி பெயர் இருக்கும். அந்த வகையறாவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த சிறு தெய்வ வழிபாடுகளை செய்வார்கள். அப்போது மாப்பிள்ளை வீட்டிலும் அதே சிறு தெய்வ வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் சகோதர இனத்தை சார்ந்தவர் ஆகிவிடுவார்கள். அதனால்தான் பெண் பார்க்க போகும்போதே குலம், கோத்திரம், வழிபாட்டு முறை, சிறு தெய்வம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பெண் எடுக்கும் பெண் கொடுக்கும் நடைமுறை இருந்து வருகிறது. நாம் சார்ந்த ஒரு திருமணத்தை முறைப்படி நாம் வைதிக முறைப்படி நாம் நடத்துகிறோம் என்றால் அது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு கடவுள் இல்லை, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முன்னோர்கள் மூதாதையர்கள் 30 முக்கோடி தேவர்களின் ஆசியோடு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது பெரியவர்களாக பார்த்து சடங்கு சம்பிரதாயங்களோடு ஒரு திருமணத்தை நிகழ்த்தும் போது நாம் நிச்சயமாக நம்முடைய கோத்திரத்தை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது நலம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.